மார்னிங் ஒரு சிம்பிள் ரொட்டீன். இயர்லி மார்னிங் 5 o'clock வேக்கப் பண்ணுவேன். ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் டெய்லி மார்னிங் விட்டமின் டிக்காக மொட்டை மாடிக்கு போய் வாக் பண்ணுவேன். துளசி, கற்பூரவள்ளி அது மட்டும் மொட்டை மாடியிலேருந்து குட்டி குட்டி வேரோடு எடுத்திருக்கேன். பால்கனிலையும் கொஞ்சம் செடி வைக்கலாம்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய தொட்டிங்க இருக்குது, மணலோடு இருக்குது. பால்கனியில் நிறைய சன்லைட் வர்றதுனால வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடுச்சு. ஜவ்வரிசி அண்ட் கொண்டக்கடலை இது ரெண்டுமே நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. கடையில் எமர்ஜென்சி கூட நாங்கள் மாவு வாங்க மாட்டோம், வீட்டிலே தான் போட்டுக்குவோம். இந்த டைம் கருப்பு கவனி அரிசி. ஒவ்வொரு டைம் இட்லி மாவு அரிசி போடும்போது இந்த மாதிரி கருப்பு கவனி இல்லைனா பச்சைப்பயிறு இல்லை ஏதாவது ஒரு கிரெயின்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிப்பேன். 2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கருப்பு கவனி அரிசி, உளுந்து வந்து 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 hours வந்து ஊற வச்சுட்டு இப்போ நான் அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அரைச்சிட்டு சால்ட் போட்டு அழகாக வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு ப்ராசஸ் பண்ணிடலாம். இது வந்து தோசை மாவு தான். ஸோ தோசை மட்டும் நல்லா வந்திருக்கு கிறிஸ்பினஸாக. இட்லி வந்து நான் சுடலை. ஸோ இட்லி எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி செய்ய மாட்டோம், அதனால் நான் ட்ரை பண்ணலை. தோசை நல்லாவே கிறிஸ்பினஸாக வந்திருக்கு. இதோடைய சைட் டிஷ்க்கு நான் சட்னி செஞ்சுருக்கேன். சட்னி வந்து நல்லா காரமாக செஞ்சுருக்கேன். அப்போ தான் இந்த கருப்பு கவனி அரிசி போட்டிருக்கிறதுனால சைட் டிஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா எக் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி எது இருந்தாலுமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட காஞ்ச மண் இருந்துச்சு பாட்டோடவே. அதை வந்து வாட்டர் ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சு பூச்செடி கடையிலேயே ஃபெர்மெண்டிங் சொல்லி வைக்கும். ஸோ இந்த மாதிரி காஞ்ச மண்ணில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி அழகாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். 3 பங்கு வந்து மணல், 1 பங்கு வந்து இந்த ஃபெர்மெண்டிங். ஒரு பெரிய ஒரு மேட் அந்த மாதிரி போட்டு கையாலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வாட்டர் தெளித்து இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க புதுச்செடியை. அண்ட் என்கிட்ட ஆல்ரெடி வந்து மணி பிளான்ட் இருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாட்டில் நான் வைக்கிறேன். குட்டி பாட்டில் இருந்ததை பெருசில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த செடி வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் இருக்கும். ஸோ அதை இப்போ பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்கு ஒரு பெரிய பாட்டில். இதுதான் என்னுடைய பால்கனி. ரொம்ப சன்லைட் அடிக்காததுனால நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வைக்க முடியாமல் போயிடுச்சு.